பஞ்சாயத்து ராஜ் கமிட்டிகள் தொடர்பான ஆ குழுக்கள் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி 1957 ஜனவரி 16, 1957ல தொடங்குனாங்க. இது வந்து சமுதாய மேம்பாட்டு திட்டம் அக்டோபர் 2, 1952 மற்றும் தேசிய விரிவுபடுத்தப்பட்ட பணிகள் 1953 ஆகியவற்றோட செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டது தான் இந்த பல்வந்த்ராய் மேத்தா குழு. நவம்பர் 24, 1957ல அவங்களோட அறிக்கைய சமர்ப்பிக்கிறாங்க. இந்த குழுவோட பரிந்துரைகள ஜனவரி 1958ல வந்து தேசிய மேம்பாட்டு குழு வந்து ஏற்றுக்கொண்டாங்க. பஞ்சாயத்து ராஜ்யம் தான் இந்த குழுவோட பரிந்துரைப்படி தோற்றுவிக்கப்பட்டது. பல்வந்த்ராய் மேத்தா குழுவோட முக்கியமான பரிந்துரைகள் வந்து என்னன்னா, நிர்வாகம் பரவலாக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க மற்றும் நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புகளோட கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. 3 அடுக்கு பஞ்சாயத்து முறைய வந்து அறிமுகப்படுத்த வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. ஊரக வளர்ச்சி வட்டங்கள் மக்களாட்சி நிர்வாக அலகுகளாக மாற்றப்பட வேண்டும். மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட ஊராட்சி ஒன்றியம் மூலம் அப்பகுதியில் மேம்பாட்டு திட்டங்கள் வந்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பல்வந்த்ராய் மேத்தாவோட அறிக்கை தான் பஞ்சாயத்து ராஜ்யத்தோட மகா சாசனம் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. இந்த பல்வந்த்ராய் மேத்தா அப்படிங்கிறவர் வந்து 1963ல இருந்து 65 வரை குஜராத்தோட முதலமைச்சரா பணியாற்றினவர் தான் பல்வந்த்ராய் மேத்தா. முதல்ல இந்த பஞ்சாயத்து அமைப்பு வந்து இந்தியாவுல முதன் முதலாக ராஜஸ்தான் மாநிலத்தில நேருவால வந்து நிறுவப்பட்டிருக்கும். அக்டோபர் 2, 1959ல நகவூர் மாவட்டத்தில. 2வதா ஆந்திராவுல டிசம்பர் 1959ல வந்து நிறுவப்பட்டிருக்கும். 3வதா பீகார் மாநிலத்தில நிறுவியிருப்பாங்க. இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து 1992 முதலில் அமல்படுத்தப்பட்ட மாநிலம் வந்து மத்திய பிரதேசம். 1992 எதுனா பஞ்சாயத்து ராஜ் சட்டத்த முதலா அமல்படுத்தப்பட்ட மாநிலம் மத்திய பிரதேசம். இந்த 3 அடுக்கு அமைப்புகள் வந்து என்ன அப்டின்னா, கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிறது ஊராட்சி ஒவ்வொரு கிராமத்திலயுமே ஆ தலைவர் வந்து பிரசிடென்ட். அடுத்து பஞ்சாயத்து சமிதி அப்படிங்கிறது ஊராட்சி ஒன்றியம். ஒவ்வொரு வளர்ச்சி வட்டாரத்திலயும் இருக்கும். இதோட தலைவர் வந்து சேர்மன். ஜில்லா பரிஷத் அப்படிங்கிறது மாவட்ட பஞ்சாயத்து. ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திலயும் இதோட தலைவர் வந்து மாவட்ட ஆட்சியர். பல்வந்த்ராய் மேத்தா குழுவோட இன்னும் முக்கிய பரிந்துரைகள் வந்து என்னன்னு பார்க்கலாம். கிராம பஞ்சாயத்துக்கு நேரடி தேர்தல் முறையிலும், பஞ்சாயத்து சமிதி, ஜில்லா பரிஷத் 2க்கும் மறைமுக தேர்தல் முறையிலயும் உறுப்பினர்கள வந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அனைத்து திட்டமிடல் மற்றும் வளர்ச்சி சார்ந்த நடவடிக்கைகளை இந்த அமைப்பின் மூலமா நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சாயத்து சமிதி வந்து நிர்வாக அமைப்பாகவும், ஜில்லா பரிஷத் வந்து ஆலோசனை கூறும், ஒருங்கிணைக்கும் மற்றும் மேற்பார்வையிடும் அமைப்பாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் வந்து ஜில்லா பரிஷத்தோட தலைவரா செயல்படுவாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜனநாயக அமைப்புகளுக்கு அதிகாரங்களும், கடமைகளும் உண்மையில வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.